வணக்கம். நான் உங்கள் ரமணன். வெல்கம் டு பிஒய்கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர். புரட்டாதி மாதம், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 16 வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்குரிய பலன். மீனராசின்னு சொல்லும்போது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் கொண்டது. இப்போ இவங்களுக்குரிய கிரக அட்டவணை ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். இவங்களுக்கு 3ல் இவங்க ராசி அதிபதியான குரு இருக்கார். அவர் அக்டோபர் 15ஆம் தேதி வக்கரமானார். 4ல் செவ்வாய், இவங்களுக்கு 2, 9 கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். இவங்களுக்கு பாதகாதிபதியான புதன் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 19ஆம் தேதி வரார். இவங்களுக்கு 6 கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதுதான் இது கன்னியா மாதங்கிறதுனால. அதே மாதிரி சுக்கிரன் இவங்களுக்கு 8 கூடியவரும் ராசியிலேயே இருக்கார். அவர் செப்டம்பர் 19ஆம் தேதி தான் இவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். கேத்து இவங்களுக்கு ஆல்ரெடி 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இவங்களுக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கார். இது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலில் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க. எனக்கு இவங்களுக்கு 6 கூடையவர் 7ஆம் இடத்துக்கு பாதகஸ்தானத்துக்கு வரார். அதே மாதிரி பாதகாதிபதியான புதன் 7ஆம் இடத்துக்கே வரார். அதே மாதிரி 8 கூடிய சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கேத்து வேறு அங்கேயே இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் இவங்களுக்கு 2, 9 கூடையவர் 4ல் இருக்கார். அந்த செவ்வாயினால் பெரிய பாதகம் இல்லைனாலும் மீதி பேர் எல்லாரும் இவங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு இன்னலான ஒரு சூழலில் இவங்களுடைய கிரக அமைப்பு இருக்குது. இதில் 7ஆம் இடத்துலையே எல்லா 8 கூடையவர், 7 கூடையவர், அதே மாதிரி 6 கூடையவர் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால, அதுக்கும் மேலே புதன் பாதகாதிபதிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ 7ஆம் இடம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியத்தை இவங்க கவனிச்சுக்கணும். இதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதில் ராசியாதிபதியான குருவினுடைய பார்வை அந்த ராசிக்கு இருக்கக்கூடியது தான் ஒரே ஒரு நிவர்த்தி, ஒரே ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். மற்றபடி எல்லா விஷயங்களிலும் அது ஒரு நெகட்டிவான ஒரு சூழலாகவே இருக்குது. ஆனால் இந்த ராசியாதிபதியான குரு அப்படின்னு சொல்லும்போது அவரே 10 கூடியவராக இருக்கார். அவர் அக்டோபர் 15ஆம் தேதி வக்ரமாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னமும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். பார்த்துக்கணுன்னா என்ன சார் பண்ண முடியும், உடம்பு வந்ததுன்னா போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான பேச்சாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்னலோ, சின்ன ஒரு துன்பமோ, ஒரு சிம்டமேட்டிக்காக இருக்கோ ஏதாவது ஒரு இருந்ததுன்னா உடனடியாக அதை நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காக வேண்டிதானே இந்த ஒரு காஷனை நம்ம கொடுக்குறோம். அதை பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஸ்ட்ராங்காக வக்கரமாக இருக்கார். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், விரயங்கள், அது தொழில் விருத்திக்குன்ட்டு இருந்ததுன்னா நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி ரோகம், ருணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப கவலைகரமாகவே தான் இருக்குது இந்த காலகட்டம். அதனால் நீங்கள் மெயினாக உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குவது, அதே மாதிரி நீங்கள் துர்க்கையை வணங்குவது, விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியை தரும். துர்க்கையை பிடிச்சிக்கோங்க. துர்க்கையை விடாமல் நீங்கள் வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். இந்த துர்க்கை எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வணங்குவதோ, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி விளக்கேற்றிட்டு வருவதோ ராகு காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். 32 நாமாவளி துர்க்கையினுடைய நாமாவளி இருக்குது. அந்த நாமாவளியை நீங்கள் படித்து வருவது, அதை ஒரு 3 தடவையாவது டெய்லி படிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய காலம்தான் மீனராசி அன்பர்களுக்கு. ஆல் த பெஸ்ட். கன்னி மாத பலன், அதாவது புரட்டாசி மாத பலன், அதாவது செப்டம்பர் 17லிருந்து அக்டோபர் 17 வரைக்கும் இருக்குது. சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் கன்னிக்கு வரக்கூடிய காலம். அதனால் இந்த மாதம் ஃபுல் கன்னியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூரிய பகவான் கன்னிலேயே இருக்க போகிறார். 17ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதியே வந்துடுறாரு. புதன் சிம்மத்தில் இருக்கார். 19ஆம் தேதி, செப்டம்பர் 19ஆம் தேதி கன்னிக்கு வராரு. சுக்கிரன் கரெக்டாக கன்னிலேயே இருக்கிறாரு. அவர் செப்டம்பர் 19ஆம் தேதி வாக்கில் துலாத்துக்கு மாறுறார். திரும்பி அக்டோபர் 14ஆம் தேதி விருச்சிகத்துக்கு மாறுறார். சனீஸ்வரர் கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார், சதயத்தில். ராகு
மீனத்தில் இருக்கார், கேத்து வந்து கன்னியிலே இருக்கார். குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார். அவர் வந்து மாத கடைசியில், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி வக்ரமாறாரு, மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை. இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாதம் வந்து கன்னியில் சூரியன் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது. கேது அங்கே இருக்கார், புதன் அங்கே இருக்கார், சூரியன் அங்கே இருக்கார், சுக்கிரன் அங்கே இருக்கார். சுக்கிரன் மாறுறார் கொஞ்ச நாளில், புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது. கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குன்னாக்கா, ஜென்ரலாக வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும். அதற்கான ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள களத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்.